My dear students, this is class 12 maths chapter 4 inverse trigonometric functions exercise 4.2 ல question number 6 பார்க்க போறோம். Find the domain of subdivision 1ல f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இத வந்து நான் two separate பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஓகேவா? So first part வந்து sin inverse mod x minus 2 by 3. ஓகேவா? So இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவில் எக்ஸுக்கு நான் என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியுமோ லீகலாக அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட டொமைன். ஓகே, அப்போது இந்த டோட்டல் வேல்யூ ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, இது எக்ஸ் மாதிரி. இந்த வேல்யூ வந்து -1க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது -1 விட பெருசாக இருக்கலாம். mod x -2 by 3. அப்புறமா +1 விட சின்னதாக இருக்கலாம், +1க்கு ஈக்குவலாக இருக்கலாம். இது தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா -1 +1 இன்க்ளூடட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் சைனாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா -1 +1. ஸோ இதுக்கு நடுவில் தான் இந்த வேல்யூ வரணும். அண்ட் போத் சைட் இன்க்ளூடட். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 3 எலிமினேட் பண்ணிடலாம். அதாவது என்டையர் இன்ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அதாவது இது வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும்ல. அப்போ கேன்சல் ஆகிட்டு எனக்கு இங்கே mod x -2 மட்டும் கிடைக்கும். அப்புறம் இங்கே 1 × 3 3 வந்துடும். ஓகேவா? தேர் ஆஃப்டர் இங்கே ஒரு -2 ஒட்டிட்டு இருக்கு பாருங்க, அதையும் நான் ரிமூவ் பண்ணேன் இல்லையா. அப்போது ஆட் +2. அப்போ இது கூட ஒரு +2 ஆட் பண்ண என்ன வரும்? -1 வந்துடும். இங்கே வந்து இது கூட +2 ஆட் பண்ண உடனே +2 -2 கேன்சல் ஆகிட்டு mod x மட்டும் வரும். இங்கே இது கூட ஒரு 2 ஆட் பண்ணால் 5 வந்துடும். புரியுதுங்களா? இப்போது இங்கே பாருங்கள், நடுவில் mod x வந்திருக்கு. அப்போது எனக்கு கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும்னா, கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நடுவில் mod இருந்தால் -1 +1 அப்புறம் -5 +5 இது போல் 4 கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடைக்கும். அதாவது +or-1 +or-5. ஓகே, ஏன்னா நடுவில் mod இருக்குது. ஓகே, அப்போது ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் லைனில் -∞ +∞ -5 -1 +1 அண்ட் +5. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இதுக்குள்ளே வரல, இந்த இன்டர்வலில் வரல, அதே போல் இந்த இன்டர்வலில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்குள்ளவே இந்த +or-1 கவர் ஆகிடுது பாருங்கள், இதுவும் இதுக்குள்ளவே கவர் ஆகிடுது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்டர்வல். இதுக்குள்ளே எக்ஸோட வேல்யூ நம்ம எடுக்கலாம். எக்ஸுக்கான வேல்யூ இதுக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கான டொமைன் பார்த்தீங்கன்னா -5, 5, அதாவது க்ளோஸ்டு இன்டர்வல், போத் சைட் இன்க்ளூடட். புரியுதுங்களா? சரி, இப்போ நான் இன்னொன்று இருக்குல்ல, cos inverse 1 - mod x by 4. ஸோ இதுக்கும் அதே தான் வரும். -1லேருந்து 1 - mod x by 4 +1 வரைக்கும். ஓகே, சைனு காசு ரெண்டுக்குமே இதுதான் ரேஞ்சு. ஓகேவா? இப்போது நல்லா கவனிங்க, அடியில் ஒரு 4 இருக்கு இல்லையா, அப்போ × 4 பண்ணுங்கள். அப்போ -4, இங்கே 4 கேன்சல் ஆகிடும் இல்லையா. அப்போ 1 - mod x, இங்கே ஒரு +4. அதாவது என்டையர் இன்ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு 1 இருக்குது, அப்போ நம்ம ஒரு -1 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் -1. அப்போ என்ன ஆகும்? இங்கே ஒரு -1 ஆட் பண்ண உடனே -5ஆக மாறிடும். இங்கே -1 ஆட் பண்ண உடனே -1 +1 கேன்சல் ஆகிடும். அப்போ -mod x மட்டும் நிற்கும். அப்புறம் இங்கே ஒரு -1 ஆட் பண்ணால் 3 வந்துடும். புரியுதுங்களா? இப்போ மறுபடியும் இது பாருங்கள், மைனஸ் சிம்பிள், அதனால் × பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும்? இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸாக மாறிடும். ஆனால் இந்த mod x வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அஃப்கோர்ஸ் இன்ஈக்குவேஷன் சிம்பிள் உல்ட்டா திரும்பிடும். புரியுதுங்களா? நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போதோ அல்லது -ஆல் மல்டிப்ளை பண்ணும்போதோ இன்ஈக்குவேஷன் சிம்பிள் சைடு சேஞ்ச் பண்ணிக்கும். நம்ம 11லே படித்தோம் இல்லையா. ஸோ இன்ஈக்குவேஷன் சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுது. அப்போது
எப்பவுமே லோவஸ்ட் வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும். அதனால் நான் சைடு கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ இது வந்து சின்னது அல்லவா, பட் இன்க்ளூட் ஆகும் mod x நடுவில். அப்புறம் 5 வந்து பெரியதல்லவா, அப்போ ஓப்பன் 5 பக்கம் ஓப்பன். ஸோ இது மீனிங் மாறாமல் திரும்ப நான் ரீரைட் பண்ணிட்டேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லோவஸ்ட் வேல்யூ வரணுன்றதுக்காக இதை நான் ரீரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது இங்கே கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். கரெக்டாக? ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இங்கேயும் என்னெல்லாம் வரணுன்னா, கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இங்கே ப்ளஸ் ஆர் -3 ப்ளஸ் ஆர் -5. அப்போ -5 -3 +3 +5. ஸோ இந்த இன்டர்வலில் வர முடியாது எக்ஸ்க்கான வேல்யூ, இந்த இன்டர்வலும் வர முடியாது. ஸோ அந்த ரெண்டு இன்டர்வலை விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வலுக்குள்ளே தான் நம்ம எக்ஸோட வேல்யூ லை ஆகுது. ஓகேவா? அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கும் டொமைன் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து இதுக்குள்ளே கவர் ஆகிடுது இல்லையா? அப்போ டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ -5லேருந்து +5 வரைக்கும். ஸோ கம்பைண்டாக நம்ம f(x)க்கு டொமைன் எழுதலாம். இப்போது பாருங்கள், f(x)ல் 2 பார்ட் வந்திருக்கு. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு. ரெண்டுக்குமே தனித்தனியாக நான் டொமைன் கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வருது. -5லேருந்து +5 வரைக்கும் போத் சைடு இன்க்ளூட் ஆகிறதுனால க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ கம்பைண்டாக f(x)க்கு டொமைன் எழுத போகிறோம். தேர்ஃபோர் டொமைன் ஆஃப் f(x) is equal to -5 + 5. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறமா இன்னொன்று செகண்ட் சப்டிவிஷனில் g(x)ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ g(x)ஐ நான் என்டையராக காப்பி பண்ணிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னல ஒரு விஷயம், இவங்க ரெண்டு பேருக்குமே டொமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் ஆஃப் sin inverse x is -1லேருந்து +1 வரைக்கும். அதே தான் cos x-க்கும். டொமைன் ஆஃப் cos inverse x ஆல்சோ -1லேருந்து +1 வரைக்கும் தான். அப்போ g(x)க்கு டொமைன் எழுதிடலாமா? தேர்ஃபோர் டொமைன் ஆஃப் g(x) is -1 to +1, both side included. Okay, thank you students.